இது iQOOட லேட்டஸ்ட் iQOO 11 ஸ்மார்ட் ஃபோன். Snapdragon 8 Gen 2ஓட அவங்க லான்ச் பண்ணியிருக்க கேமிங் ஃபோக்கஸ்ட் ஃப்ளாக்ஷிப். ஜனவரி 10 இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் என்ன அப்படி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4E Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். கைஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், iQOO நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட்ஸ்லாம் அனுப்புறதில்ல. ஸோ நான் தான் இந்த ஃபோனை வாங்க வேண்டி இருந்துச்சு. சைனாலேருந்து சோர்ஸ் பண்ணையில் ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் யூஸ்ட் யூனிட் ஒன்று வாங்க வேண்டியதாக போச்சு. ஸோ பேசிக்காக இந்த அன்பாக்சிங்கில் நீங்கள் பார்க்குறது ஒரு புது ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறதில்ல, ஏற்கனவே ரீபேக் பண்ண ஃபோன். ஓகே, டிஸ்க்ளைமர் முடிஞ்சிச்சு. இப்போ அன்பாக்சிங்க்கு வருவோம். ஸோ இது iQOO 11ஓட பாக்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க மற்ற iQOO ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கு சிமிலராக தான் இருக்குது. டாப்பில் அந்த BMW லோகோ, அந்த BMWவோட அவங்களுக்குள்ள அந்த பார்ட்னர்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுறதுக்காக RAM ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் சைடில் மென்ஷன் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணோன்னா உள்ள iQOO 11 ஃபோன் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் வேரியண்ட் இது iQOO ஐல் ஆஃப் மேன் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இந்த ஃபோன் பிளாக், அதாவது ட்ராக் வெர்ஷன், அது போக ஒயிட். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த அந்த ரொம்ப ஃபெமிலியரான லெஜெண்ட் எடிஷன் 2 வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த சின்ன கார்டு இருக்குது, இது திருப்பியும் அந்த பார்ட்னர்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு சிமிஜெக்டர் டூல், சாஃப்ட் கேஸ். இது ஒரு ரெகுலரான ஸ்டாண்டர்ட் TPU கேஸ். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், grip கொஞ்சம் ஆட் பண்ணும். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு USB Type-C to Type-C கேபிள், ஒயிட் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 120 வாட் சார்ஜர். இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி iQOO 11 0 to 100 வெறும் 24 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ யாருக்காவது போன iQOO லான்ச் ஞாபகம் இருந்துச்சுன்னா iQOO 9 இதே மாதிரி 120 வாட் சார்ஜரோட தானே வந்துச்சு. அது இதோட ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். iQOO 9 இதே மாதிரி 120 வாட் வயர் சார்ஜரோட தான் வந்துச்சு. ஆனால் அது 0 to 100 18 நிமிஷத்தில் சார்ஜ் ஆச்சு. ஸோ ஏன் இந்த ஃபோன் இன்னும் அதிகமாக டைம் எடுக்குது? ஏதாவது டவுன்கிரேட் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலாக இல்லை, இங்கே பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. iQOO 9ல் 4350 mAh பேட்டரி இருந்துச்சு. இதில் 5000 mAh ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவங்க பண்ணது என்னென்னா, எக்ஸ்ட்ரா பேட்டரி கெப்பாசிட்டி ஆட் பண்ணியும் திக்னஸை மாற்றலை. iQOO 9 மாதிரியே இந்த ஃபோனும் 8.7 mm திக். இன்ஃபேக்ட் பிளாக் கலர் வெர்ஷன் அது கிளாஸ் பேக்கோடு வருது, அது 8.4 mm திக். ஸோ இன்னும் ஸ்லிம்மான ஒரு பேக். ஸோ இப்போ திக்னஸ் மட்டும் இல்லை, வெயிட்டும் ஏறக்குறைய iQOO 9க்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணல, டிஸ்பிளே சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் iQOOட இன்ஜினியரிங் டீம் இந்த ஃபோனுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனிவேஸ், டிஸ்பிளேக்கெலாம் வருவோம். இப்போதைக்கு வேறு என்ன பில்டில் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ், வெயிட் கிட்டத்தட்ட 208 கிராம். ஸோ இந்த iQOO 11 ரொம்ப லைட்டான ஃபோன்லாம் கிடையாது, பட் வெயிட் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியான ஃபீலும் இல்லை. இப்போ டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருந்தாலும் பேக்கில் அந்த எட்ஜஸில் ஸ்லைட்டாக ஒரு கர்வ் இருக்குது. ஸோ அது ப்ளஸ் இந்த வீகன் லெதர் பேக்குங்கிறது பேசிக்காக ஒரு டெக்ஸ்சரோடு இருக்குது, ஒரு ரப்பரி ஃபினிஷ் இருக்குது இதுக்கு. ஸோ கையில் grip இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஸ்மூத் கிளாஸ் பேக்கில் இருக்கிற மாதிரி அந்த வழுக்கிற ஃபீலிங் இல்லை. ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால iQOO 11 கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரேம் இன்னும் மெட்டல் தான். ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் கீஸ் இருக்குது. செகண்டரி மைக் ப்ளஸ் IR பிளாஸ்டர்னு நினைக்கிறேன். டாப்பில் லெஃப்ட்டில் எதுவும் இல்லை, வெறும் ஆண்டனா லைன்ஸ் மட்டும்தான். பாட்டமில் பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர், அது கூட USB Type-C போர்ட்டும் ஒரு சிம் ட்ரேயும். இந்த ட்ரேயில் 2 நானோ சிம்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD ரெண்டுத்துக்குமே இந்த ஃபோனில் சப்போர்ட் கிடையாது. டாப்பில் உள்ள இயர் பீஸ் இது செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவுட்புட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களே கேளுங்களேன். இந்த இயர்பீஸ்க்கு கீழே ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது கூட f2.45 லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இமேஜஸில் டீட்டெயில்ஸும் சரி, அந்த ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சு. எதுவும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குறைன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மேக்ஸிமம் 1080p 30 தான். ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு தெரியல. ஏன்னா 16 மெகாபிக்சல் சென்சர் அப்படிங்கிறது 4K சப்போர்ட் பண்ணும். 8.3 மெகாபிக்சல்ஸ்க்கு மேலே 4K சப்போர்ட் பண்ணும். உள்ள சிப் Snapdragon 8 Gen 2. ஸோ அஃப்கோர்ஸ் அதாலையும் 4K சப்போர்ட் பண்ண முடியும். பட் இங்கே iQOO ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஜைரோ பேஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அந்த 1080p 30லையும் எனக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக தெரியல. எனிவேஸ், இந்த கேமரா யூஸ் பண்ணி 2D ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன், டிஸ்பிளே கடியில் இருக்கிற ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ எஸ், இங்கே ஆப்டிக்கல் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. போன லான்ச் மாதிரியே இந்த தடவையும் iQOO அல்ட்ராசானிக் ஸ்கேனரை அவங்க ப்ரோ வெர்ஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க.
அதுக்காக ப்ரோ வெர்ஷனில் உள்ள எந்த ஃபீச்சர்ஸுமே ரெகுலர் நான் ப்ரோ iQOO 11க்கு வரலன்னு இல்லை. இந்த டிஸ்பிளே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக மார்க்கெட்டில் நான் ப்ரோ ஃபோன்ஸ் எதுலேயுமே ஹையஸ்ட் ரெசல்யூஷன் டிஸ்பிளேஸ் வரதில்லை. டிஸ்பிளே டவுன்கிரேட் பண்ணி ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனோட தான் வருது. சில பிராண்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டை கூட கட் பண்ணிடுறாங்க. கூகுள் சாரி. ஸோ இந்த தடவை இந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக iQOO அவங்களோட ரெகுலர் iQOO 11லேயே Quad HD Plus டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ Quad HD Plus ரெசல்யூஷன் சும்மா ரெசல்யூஷன் ஏற்றிட்டு பாக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்களான்னு யோசிக்காதீங்க. இங்கே 6.78 inch பெரிய சைஸ் E6 AMOLED பேனல், ரெஃப்ரெஷ் ரேட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் இங்கே 144 Hz ரெஃப்ரெஷ், ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ப்ளஸ் லேட்டஸ்ட் LTPO 4.0 டெக்னாலஜி இருக்கிறதுனால 1 to 144 Hz தேவைக்கேற்ற மாதிரி இங்கே ரெஃப்ரெஷ் வேரி ஆகிக்கும். ஸோ இன்னும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நல்ல பிரைட்டான பேனல், 1800 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் HDR யூசேஜ்க்கு. ஸோ நல்ல பெரிய பேனல், ஹை ரெசல்யூஷன், ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட், ப்ளஸ் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கூட இருக்குது. இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால iQOO 11ல் மீடியா கன்சம்ஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ மீடியா கன்சம்ஷன் மட்டும் இல்லை, கேமிங்க்கு கூட உள்ள சிப்பை வச்சு பார்க்கல. அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் Snapdragon 8 Gen 2 குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 8, 12 இல்லை 16 GB ஃபாஸ்டஸ்ட் LPDDR5X ரேமும் 128, 256 இல்லை 512 GB ஸ்டோரேஜும் இருக்குது. வெல், இங்கே தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஸ்டோரேஜில் 256 GB வெர்ஷன், 512 GB வெர்ஷன் ரெண்டுத்துக்குமே லேட்டஸ்ட் UFS 4.0. 128 GB வெர்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் பழைய UFS 3.1 சிப். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 128 GB iQOO 11 256 512ஓட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். பட் இது வெறும் தியரிட்டிக்கல் தான். ஆக்சுவல் டே டு டே யூசேஜில் பெருசாக எந்த வித்தியாசமும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல. இது போக iQOO அவங்களோட V2 சிப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த V2 சிப் அவங்களோட சொந்த சிப். இது ஒரு சில விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஃப்ரேம் இன்டர்போலேஷன். இப்போ கேமிங் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசல, iQOO இந்த தடவையும் ப்ரெஷர் சென்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்சரை யூஸ் பண்ணி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் ஹார்ட் ப்ரெஸ்க்கு மேப் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, கால் ஆஃப் டியூட்டி விளையாடிட்டு இருக்கையில் ரைட் சைடில் ஸ்க்ரீனை கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ரீலோட், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் எய்ம். மற்றபடி டியூவல் எக்ஸ் ஆக்சிஸ் லினியர் மோட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்டெக்ஸ், அந்த வைப்ரேஷன் ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது. இப்போ கேமிங் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் வேப்பர் சேம்பர் கிட்டத்தட்ட 25,000 mm² ஹீட் டிசபேஷன் ஏரியா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சஸ்டைனபிளாக இருக்கணும், கண்டினியூஸாக கேம் விளையாடையில் கூட பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக அடி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு 15 நிமிஷம் CPU த்ராட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து 79%க்கு ட்ராப் ஆச்சு. 79%ங்கிறது ஓவர் த்ராட்லிங்னு சொல்ல மாட்டேன். பட் அதே சமயத்தில் ஒரு கேமிங் ஃபோக்கஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல நம்பரும் கிடையாது. அட்லீஸ்ட் இது ஏர்லி ஃபர்ம்வேர். இப்போ தான் சில மார்க்கெட்ஸில் இந்த ஃபோன் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோட இது iQOO இம்ப்ரூவ் பண்ண முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பண்ணுவாங்களா தெரியாது. பட் எனிவேஸ், இப்போதைக்கு நான் ரன் ட்ரை பண்ண கேம்ஸ் எல்லாமே நல்லா தான் ரன் ஆச்சு. எந்த கைண்ட் ஆஃப் ஸ்டட்டர்ஸ், லேக், த்ராட்லிங்னால எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணல. பேக்கும் சரி, ஃப்ரேமும் சரி, எந்த நேரமும் ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா இந்த iQOO 11 Origin OS 3ல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண Origin OS 3 குளோபலாக லான்ச் ஆகலை. சைனா தவிர மற்ற மார்க்கெட்ஸில் லான்ச் ஆகலை. FunTouch OS 13ல ரன் ஆகும். ஸோ அதனால நான் Origin OS பற்றி இங்கே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. பேசிக்காக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குது. ஃபோன் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. சரி, இப்போ கேமராஸ் பற்றி பார்ப்போமே. பின்னாடி 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல் சாம்சங் GN5. இது கூட ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.9 லென்ஸ் பேர் ஆயிருக்கு. இமேஜஸ் நல்லா விவிடாக இருந்துச்சு, அதாவது சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. டீட்டெயிலும் சரி, டைனாமிக் ரேஞ்சும் சரி, எந்த குறையும் இல்லை. லோ லைட்டில் கூட ரொம்ப இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே தான் அந்த V2 சிப் அந்த லோ லைட் இமேஜஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அந்த V2 சிப்னாலையா இல்லை ஹார்ட்வேர் iQOO ப்ராசஸிங்னாலையா இல்லை எல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷனாலையான்னு எனக்கு தெரில. பட் ஓவரால் லோ லைட் இமேஜஸ் நல்லா தான் இருந்துச்சு. நாய்ஸ் லெவல்ஸ் மினிமலாக இருக்குது. டீட்டெயில்ஸ் ப்ரிசர்வ் ஆகிருக்கு. சரி, அடுத்த சென்சர் 13 மெகாபிக்சல்ஸ். இது f2.5 டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் ஆகிருக்கு. அதாவது 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. 2x ஜூமுங்கிறது ஆவரேஜ் தான். பட் ஒரு கேமிங் ஃபோக்கஸ்ட் காம்படிட்டிவ்லி ப்ரைஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு ஓகே, அக்செப்டபிள். இமேஜஸ் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. கலர்ஸ் ப்ரைமரியோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் லைட்டாக வேரியேஷன் இருந்தது. மூணாவது சென்சர் 8 மெகாபிக்சல் f2.2 அல்ட்ரா வைட்.
இதுதான் எனக்கு கொஞ்சம் மொக்கையாக தெரிஞ்சுது. ஏன்னா டீட்டெயில் லெவல்ஸ் ஓகேயாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு ஷார்ட்டில் அதிகமான விஷயங்கள் ஃபிட் பண்ணணுன்னா இதில் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த சென்சர் இருக்குது இல்லைன்னு சொல்ல. பட் இமேஜஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருந்தது, எஸ்பெஷலி இந்த ப்ரைமரியோட கம்பேர் பண்ணல. கலர்ஸும் வந்து ஒழுங்காக மேட்ச் ஆகலை. திருப்பியும் இந்த விஷயத்தையும் அவங்க அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேபி இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம். எனக்கு இது கொஞ்சம் லைட்டாக நெருடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சென்சர். ஓகே, வீடியோன்னு வரையில் iQOO 11ல் 8K ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பிரைமரி கேமராவில் ஷூட் பண்ணையில் ஃபுட்டேஜ் நல்லா டீட்டெயில்டாக நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. பட் iQOO 9ல் உள்ள அந்த கிம்பல் ஸ்டேபிலைசேஷன் நீங்கள் கட் பண்ணது எனக்கு ஒரு நெகட்டிவாக தெரியுது. நடாயவன் நெகட்டிவ்னே சொல்லின்னு இருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. எஸ், இந்த ஃபோன் பர்ஃபெக்டாக இல்லை, இதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவும் இருக்குது, ப்ரைஸிங். இந்த ஃபோன் 3799 RMBக்கு ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபா. அந்த ப்ரைஸ்க்கு iQOO ஆஃபர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபரிங். இந்த ஃபோன் நல்ல வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. திருப்பியும் நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டான ஃபோனாக இல்லை, எந்த ஃபோனையுமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட ஆஸ்கிங் ப்ரைஸ்க்கு அந்த 45,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்ல ஸ்பெக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்தியன் லான்ச் அப்போ என்ன ப்ரைஸிங் இருக்க போகுதுன்னு எனக்கு இந்த பாயிண்டில் தெரியாது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து கன்வெர்டட் சைனீஸ் ப்ரைஸிங். டிப்பிக்கலாக இந்தியாவுக்கு வரையில் கொஞ்சம் ரேட் ஏறும். பட் கெஸ் பண்ணணுன்னா மேபி 49,999 லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னா அந்த செக்மெண்ட்டில் இதுதான் இன்றைக்கி தேதிக்கு பெஸ்ட் ஆப்ஷனுங்கிற மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் நான் இன்னும் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு டெஸ்ட் பண்ணல. பட் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கல தாறுமாறாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி சப்போஸ் ஜனவரி 10ஆம் தேதி 50,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை iQOO லான்ச் பண்ணாங்கன்னா கன்சிடர் பண்ணுவீங்களா? ப்ளஸ் iQOO 50,000க்கு லான்ச் பண்ணுவாங்களா இல்லை விலையை ஏற்றிடுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படிங்கிறத பல வருஷமாக சொல்லி பழகிருச்சு. பட் எப்படியோ யூடியூப் நம்ம அல்காரிதம்ஸ்க்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஒத்து வரதில்லை. ஸோ முடிஞ்சால் டெலகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோ வரையில் அப்படியே அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். முடிஞ்சால் பண்ணுங்கள். எனிவேஸ், அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.